அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் வருதா? உள்ளாட்சி தேர்தல் வந்தா என்ன நடக்கும்? எல்லாரும் வந்து ஓட்டு கேட்பாங்களா? எப்படி ஒரு 200 ஓட்டு 300 ஓட்டு, ஒரு 200 ஓட்டு 300 ஓட்டு வாங்கினாலே வார்டு மெம்பர் நீங்களாம் ஆளாமே ஆக மாட்டீங்களா? ஏமா உள்ளாட்சி தேர்தலில் நிக்கிறதுக்கு ஆசை இல்லையா யாருக்கும்? உள்ளாட்சி தேர்தலில் 50% மகளிர் மட்டும்தான் நிற்க முடியும், வேற யாருமே நிக்க முடியாது. உள்ளாட்சி தேர்தல்னா வார்டு மெம்பர், கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், நகரம் மாவட்ட சேர்மன், எது வேணாலும் நடக்கலாம். உள்ளாட்சி தேர்தலில் 50% இடம் ரிசர்வ்டு ஒன்லி ஃபார் விமென், மகளிர் மட்டும்தான் அதுல நிற்க முடியும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70% மகளிர் உள்ளாட்சியில பிரதிநிதிகளா இருக்கிறாங்க. நீங்கள் அனைவரும் அதற்கு முயற்சி செய்யலாம். நீங்க மட்டும் உங்க ஊர்ல ஒரு கவுன்சிலராவோ வார்டு மெம்பரோ ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? ரோடு போட்டு நல்லது செஞ்சுக்கலாம். கரெக்டுமா, நல்லது செஞ்சுக்கலாம். ரோடு போட்டுக்கலாம், லைட் போட்டுக்கலாம். லைட் வேணும் இல்ல, வெளிச்சமா இருந்தா தானே தப்புலாம் நடக்க முடியாது. பயப்படுவாங்கல்ல, யாரையா இழுத்துன்னு போனோம்னா கூட யோசிப்பாங்க, ஐயோ லைட் இருக்குது, லைட் போட்டுக்கலாம், சிசிடிவி கேமரா போட்டுக்கலாம், தண்ணி கொண்டு வந்துக்கலாம், ஏதாவது நல்லது செய்யலாம். அதனால நீங்க மகளிர் அனைவரும் நீங்களாம் ஒரு சக்தியாக உருவெடுக்க வேண்டும். சிங்கப்பெண்ணேனா ஒருத்தர் 2 பேர்ல, நீங்க எல்லாருமே சிங்கப்பெண் தான். இது தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் மிக சிறப்பாக மரக்காணம் பகுதியில, வானூர், திண்டிவனம் தொகுதியில நடந்து கொண்டிருக்கிறது. இதில் கலந்து கொண்ட அனைவருமே சிங்கப்பெண்கள் தான். நீங்க எல்லாரும் சட்டமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, இந்த உள்ளாட்சி தேர்தலிலும் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பெற வேண்டும். பெற்று நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும். உங்க கையில தான் நல்லது செய்யக்கூடிய ஆயுதம் இருக்கு. நீங்க தெளிவா முடிவெடுத்து மருத்துவர் அன்புமணி பின்னால் நின்றால்தான் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றி அமைக்க முடியும். அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்கு உறுதி அளிக்க முடியும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதனால நீங்க எல்லாம் உங்க அண்ணன் அன்புமணி பின்னால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவரும் உங்களோட தான் இருக்கிறாரு. நான் மட்டும் எங்க இருக்கேன்? நானும் உங்களோட தான் இருக்கேன். எங்க இருக்கிறேன்? இங்கதானே இருக்கிறேன். நானும் உங்களோட தான் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இவ்வளவு அருமையாக இந்த பேச்சை கேட்ட என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. இங்க பத்திரமா நீங்க எல்லாம் வீட்டுக்கு போனோம், வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. பத்திரமா வீட்டுக்கு போனுங்க, சாப்பிட்டுட்டு போங்க. இந்த விஷயம் இதெல்லாம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.